தெலங்கானா தனி மாநிலத்துக்கு பார்லிமென்ட் ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் ஆந்திராவில் ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்துவது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருகிறது. தெலங்கானா தனி மாநிலத்தை உருவாக்கும் ஆந்திர மறுசீரமைப்பு மசோதா செவ்வாயன்று லோக்சபாவிலும் வியாழனன்று ராஜ்யசபாவிலும் நிறைவேறியது. பார்லிமென்டில் நிறைவேற்றப்பட்ட தெலங்கானா மசோதாவில் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி கையெழுத்திட்டு ஒப்புதல் அளித்ததும் நாட்டின் 29வது மாநிலம் உதயமாகிவிடும். நீண்டகால கனவு நிறைவேறியதால் தெலங்கானாவில் உள்ள ஹைதராபாத் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் உற்சாக கொண்டாட்டம் கரைபுரண்டு ஓடும் நிலையில் சீமாந்திராவில் காங்கிரசுக்கு எதிராக போராட்டங்கள் தொடர்கின்றன. இந்நிலையில் தெலங்கானாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வியாழனன்று முதல்வர் பதவியை கிரண்குமார் ரெட்டி ராஜினாமா செய்ததை அடுத்து அவர் பக்கம் கணிசமான அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் திரண்டுள்ளனர். சீமாந்திரா காங்கிரஸ் தலைவர்களிடையே கடும் கொந்தளிப்பு காணப்படுவதால் புதிய முதல்வர் குறித்து காங்கிரஸ் மேலிடம் யோசிக்கவில்லை. இதனால் ஆந்திராவில் ஏற்பட்டுள்ள அரசியல் சூழல் குறித்து காங்கிரஸ், தெலுங்கு தேசம், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், தெலங்கானா ராஷ்டிரிய சமிதி ஆகிய கட்சிகளின் தலைவர்களுடன் கவர்னர் நரசிம்மன் ஆலோசனை நடத்தி வருகிறார். அதோடு ஆந்திர அரசியல் நிலவரம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு வெள்ளியன்று அறிக்கையும் அனுப்பியுள்ளார். லோக்சபாவுடன் சேர்த்து ஆந்திர சட்டசபையின் பதவி காலமும் நிறைவடைவதால் ஆந்திர மாநிலத்தில் ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்துவது குறித்தும் மத்திய அரசு ஆலோசித்து வருகிறது. ஆந்திர பிரிவினைக்கு பார்லிமென்ட் ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் புதிதாக உருவாக்கப்படவுள்ள ஆந்திரா, தெலங்கானா சட்டசபைகளுக்கு லோக்சபாவுடன் சேர்த்து தேர்தல் நடத்தப்படாது என்று டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன.